ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலைக்கால உள்ள ஜூக்கு தான் வந்திருக்கோம். அதை கம்ப்ளீட்டாக நம்ம சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு இங்கே என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது, இந்த ஜூ எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கால உள்ள ஜூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே பார்க்கலாம். இதாக இருக்குது. இன்றைக்கி வீக்கெண்டில் வந்திருக்கோங்க. நேரம் ஹாலிடேஸ் வேறு. வீக்கெண்ட் ஹாலிடே இருக்குது. ஹாலிடேஸ் பப்ளிக் ஹாலிடே, அதனால க்ரௌடு நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய க்ரௌடு இருக்குது. பேர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாம் பேரட்லாம் இருக்கு. இங்கேயும் நிறைய பேரட் இருக்கு. ஃபுல்லாவே பேர்ட்ஸா வச்சிருக்காங்க. போட்டு வச்சிருக்காங்க. தலையை நீட்டி நீட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, ஆமையெல்லாம் வெளியிலேயே போட்டு வச்சிருக்காங்க. வெளியிலேயே தான் இருக்கு ஆமை எல்லாம். 2 ஆமை இருக்கு. 2ம் பெரிய ஆமை. 2 தான் இருக்கு. இது புதுசா ஏதோ ஒரு பேர்ட்ஸ் மாதிரி இருக்கு. இது வந்து ரெட் பில்ட் ப்ளூ மேக்ஸ்பின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு 2 இருக்கு. இது உள்ள 2 3 இருக்குங்க. உள்ள கிடக்கு. என்ன இருக்குன்னே தெரியலையே. இருக்குன்னே தெரியல. உள்ள ஒன்னித்தையும் காணும். அது உள்ள ஏதோ படுத்திருக்கு. உள்ள ஏதோ தூங்குவாங்க. இன்னும் தெரியுதா? அதோ படுத்திருக்கு. உள்ள எங்கேயாச்சும் படுத்திருக்க முடியாது. ஏதோ சின்ன சின்னதா இந்த அனிமல்ஸ் கிடக்கு. இது என்னங்கிறதான் தெரியல. பெருசா பெருசா கிடக்கு. ஓ, ரங்கூன் ரக்கூன். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, ஓகே ஓகே. இங்க பாருங்க, இது நிக்குது. டினோசரஸ் எனக்கு அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. 2 நிக்குது. 2 காட்டுக்கு நிக்குது. பாருங்க, 2 ரொம்ப க்ளோஸரா வர நிக்குது. நான் ஜூ நகரங்களை கூட இவ்வளோ க்ளோஸாக பார்க்கல அதுங்கள.
இப்போ வருது, நம்மளை நோக்கி தான் வருது. ஏனுங்க 2 நிற்கிது, எவ்வளோ இதா காண்டாம இருக்கும். ரெய்னோ சர்ஸ். ஐயோ, கரெக்டான டைம்ல கலக்கம் போடுது. சுச்சு சுச்சு. எது முயல்? ஏன் முயல் இருக்கு? நிறைய முயல், எலியெல்லாம் கிடக்கு. எலி, எலிக்குட்டி, எலி, முயல். தொட்டு விளாடுற மாதிரி வச்சிருக்காங்க. இங்க முயலுக்கெல்லாம் வெளியிலேயே ஃபீடிங் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளியிலேயே நிறைய முயல் தான் நிக்குது. நம்மளை நோக்கி வருது. நம்மள்ட்ட நோக்கி நம்மள தேடி வருது. இந்த முயல் 5 ரிங்கெட் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். முயலுக்கு ஃபீட் பண்றதுக்கு கொடுத்துட்டு நம்ம முயலுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். எல்லாம் ஃபீட் பண்றாங்க பாருங்க. முயலுக்கு ஃபீட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முயலோட குழந்தைங்க எல்லாம் விளையாடுற மாதிரி இருக்கு. பசங்க எல்லாம் ஜாலியா விளையாடுறாங்க. அடுத்த இங்க 2 ஆமை கிடக்கு. அப்படியே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி. ஃபவுண்டைன், வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் முயல். இது பேர் என்னது? இது பேர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. என்னன்னு தெரியல இது பேர். இது ஆடு. ஆடா போட்டு வச்சிருக்காங்க. ஆடெல்லாம் பாருங்க எப்படி வித்தியாசமா இருக்கு. இங்க ஆட்டோட கொம்ப பாருங்க. ஃபீட் பண்ணலாம் ஆட்டுக்கெல்லாம். அதுக்காக வந்து நிக்குது. அது சண்டை வரும். அது ஆட்டுக்காட்டு சண்டை. தொட்டியா இருக்கு. இது ஒரு பேர்ட்ஸ் தான் இருக்கு பாருங்க. ஃபுல்லா பேர்ட்ஸ். நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கு. இது வாத்து மாதிரி தெரியுது. இது பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இங்க இருக்கு போனோம்னா ஆடா கூட்டி வச்சிருக்காங்க. அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். சரிங்க. ஆட்டோட குடில்.
இங்கே ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா மானு தான் நிற்கிது. அது மானு எல்லாமே அங்கே நிற்கிது. அந்த சைடில் நிற்கிது மானு எல்லாமே. அங்கே குரங்கு ஏறி போயிட்டுருக்கு. ஓடுது அது குரங்கு. ஷோ டைம், அனிமல் பேர்ட் ஷோ டைம் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. வேற என்ன இங்கே இருக்கு? இங்கே என்ன இருக்கு இங்கே பார்ப்போம். இது என்னடா இது? எனக்கு எவ்வளோ பெருசு இருக்குது. இது அணில் மாரி இருக்கு. எனக்கு அணிலா இல்லை என்னன்னு தெரியல. பாருங்க இவ்வளோ பெருசு. உள்ள ஓடிடுச்சு. இது பேர் வந்து ரங்கூன். ஹே ஹே இங்கே வா, இங்கே வா. இங்கே இருங்க போது பாருங்க. இது பேர் ரங்கூன். சரிங்க, வெளியிலே நிற்குது. பழுது விளையாடுது. ஹே ரங்கூன், ஹே ஹே ஹே. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. நாட் அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எடுக்கக்கூடாதான். எடுத்தீங்களா? பேர்ட் ஷோ பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுத்து உள்ள போகணும் போட்டோகிராஃபி. கேளுங்க, பேர்ட் ஷோ இல்லை ஃப்ரீயா? ஆனால் ஜூ நகராவுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் இந்த இதோட டிசைனு. அங்கே என்ன இருக்கு பார்த்தீங்களா? அங்கே இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரும். ஆடு, கோழி, கோழி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோழி, வான்கோழி எல்லாம் உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போகிறதுக்கு வந்து 6 ரிங்கெட் கொடுத்து தான் உள்ளே போகணும். உள்ளே போய்ட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம் பேர்ட்ஸ்க்கெல்லாம். பாருங்க, அதோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே கோழி, குருவி அதெல்லாம் எல்லாமே இருக்குது. கிண்ணி கோழி எல்லாம் இருக்குது. பாருங்க, இங்கே ஒருத்தவங்க உட்கார்ற மாரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒருத்தவங்க இந்த ஷோக்கு அமௌண்ட்டு தான், காசு தான் நினைக்கிறேன். ஷோ பார்க்கறதுக்கு 10 ரிங்கெட்டா டிக்கெட்டு. உள்ள போறோம். உள்ள என்ன, இந்த லாஸ்ட் இன் த ஜங்கிள். ஒன்றும் சரி மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னுமே இது உள்ளே பேர்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பேர்ட்ஸ் தானே? லாக்டா இருக்கா? ஓ, இது வந்து டைனோசர்ஸ். ஆனால் ஒன்றுத்தையும் காணுமே. வீடியோவில் நிறைய காட்டினாங்க. எல்லாம் க்ளோஸ்டு. இங்கே இருங்க, டைனோசர்ஸும் க்ளோஸ்டு. நிறையா தான் எதிர்பார்த்து வந்தோம். ஒரு அனிமலையும் காணும். எல்லாமே எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருங்க. குதிரை நிற்கிது அங்கே. இங்கே இருக்கல குதிரையில், அதில் ரைட்லாம் போகலாமா? அங்கே பாருங்க, அந்த குதிரை வண்டியெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. பாருங்க, 2 குதிரை நிற்கிது ரைடு போகிறது. 2 3 நிற்கிது. அது ரைடு போடுறதுக்கான அந்த இது இருக்குது பாருங்க, குதிரை வண்டி, அந்த காலத்து வண்டி. நிற்கிது குதிரை.
எனக்கு இது பாருங்க குதிரை எல்லாமே தூங்குது, குதிரை தூங்குது. ஒரு பக்கத்துல சிரிக்குது அப்படியே. இங்க இருங்க, ஜீப்ராவை இவ்வளவு க்ளோஸா நான் இப்பதான் பாக்குறேன். நானும் 4-5 ஜூக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த ஜூல தான் ஜீப்ராவை ரொம்ப நியர்பை பார்க்க முடியுது. கிட்டக்க நிக்குது. 3 நிக்குது. இங்க பார், இங்க இரு, இங்க இரு. ஸ்பீட்லாம் பண்ணலாம் போல் இருக்கு. வண்டிலையும் நம்ம சுற்றி வரலாம் போல் இருக்கு. இவ்வளவு க்ளோஸா இது ப்ரோ வந்ததுக்கு இது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏதோ நிக்குது, உள்ளதான் நிக்குது. ஆனா எல்லாமே ஃப்ரீயா விட்டுருக்காங்க. பாருங்க, சாப்பாடு கொண்டு போறாப்புல ஜிராபிக்கு. சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஜிராபிக்கு கொடுக்க. ஆனா எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம இருக்கு. கல்லு மட்டும் தான் கொட்டியிருக்காங்க. இதை தாண்டி வரக்கூடாது போல இருக்கு. இங்க வந்து கட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜிராஃபியா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்ப்போம். வெயில் வேற செமையா இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 5 மணி இருக்கும். செம வெயிலாக இருக்கு. அழகாக உட்காந்துருக்க மாரி ஷீட்டிங்லாம் அவங்க இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த ஜூவில் வந்து நைட் சஃபாரி எல்லாம் உண்டு. நைட்லாம் தங்கியிருக்கலாம் போல் இருக்கு. நைட்டு தங்கி இங்கே இருந்து நம்ம அனிமலோட என்ஜாய் பண்ணலாம் போல் இருக்கு. அதுமாரிலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. இருங்க, மான் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு விதமான ஒரு மான் வகைகள் இங்கே இருக்கு. தெரியுதா? இது ஃபுல்லா மானு. அழகா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு எல்லா மானும். அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு. வெளில வந்துட்டு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ நிறைய அந்த இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஐட்டம் வந்து ஓப்பன்ல இருக்கு. இது ஏதோ பள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, இங்கேயும் மானுதான். மானுதான் ரவி. புள்ளிமான். கேளுங்க, புள்ளிமானா நிக்குது. இதா சூப்பரா இருக்கு பாருங்க. குட்டி 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 குட்டியா நிறைய இருக்கு. புள்ளிமான். ஹாய். குடும்பமா சாப்பிட்டுட்டு புள்ளிமான். இவன் எத்தனை நிக்குது பாருங்க. கூட்டம் 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 கூட்டமா. இங்கே எல்லா புள்ளிமானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு.
ஓகே, மானை பார்த்தாச்சு. 3 விதமான மானை பார்த்தாச்சு. இங்கெல்லாம் ஒரு பாதை போகுது. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியல. நம்ம இந்த வண்டியில கூட போகலாம், சுற்றி பார்க்கலாம். இதுக்கு பே பண்ணிட்டு நம்ம வண்டியில கூட போகலாம். வண்டியிலேயே நம்மளை சுற்றி காட்டுவாங்க. ஓ, இங்கேயும் மான் நிற்கிது. இங்கேயும் மானு தான். இங்க இருங்க. இது இது ஒரு விதமான மான். வெறும் மான் மட்டுமே 4 வெரைட்டியை பார்த்தாச்சு. ஓடிடுச்சு மான். பார்த்தீங்கன்னா ஒட்டகம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டகம் இங்கே நிற்கிது. 2 ஒட்டகம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒட்டகத்துக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீடிங் செஷன் ஒட்டகத்துக்கு. இங்கே இருங்க. கேமல், ஒரு கேமல், 2 கேமல் ஃபீடிங்காக போகுது. ஹாய் கேமல். கேமலையும் பார்த்தாச்சு. இது வருது. இருங்க, நடைய பாருங்க. சில் சில். ஓகே, செஞ்சிட்டு இருக்கு. அதனால பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, இங்கேயும் மான். இருங்க, இங்கே ஒரு விதமான மான் இருக்கு. எல்லாம் மானு பெரிய பெரிய மானா இருக்கு இங்கே. இருங்க, பெரிய மானா இருக்கு. எல்லாம் வந்து மாடு சைஸுக்கு இருக்கு, கண்ணுக்குட்டி சைஸுக்கு மேலே இருக்கு. இது ஒரு விதமான மானா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, மானு ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு மானு குறைஞ்ச ஒரு 20 கிலோ இருக்குமா, 25 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். மானு கொம்பும் பெருசா இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது மாடு. மாடு நிறைய நிக்குது. ஸோ அந்த மாட்டை பார்க்கலாம். இங்கே பாருங்க, வாட்டர் மில்லன் மாரி செட்டப் பண்ணி அதில் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆ, சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இங்கே மாடு இருக்கு. பாருங்க எவ்வளோ மாடு. எல்லாம் மாடா நிக்குது இங்க. காட்டு மாடா இல்லை நாட்டு மாடான்னு தெரியல. பாருங்க, ஃபுல்லா மாடு. ம், இங்கே ஃபுல்லாகவே ஈமு தான் விட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, இந்த கூண்டுக்குள்ள ஈமு, சின்ன குட்டி ஈமுலாம் இருக்கு. வெறும் ஈமு தான் இங்கே இந்த இடத்துல ஃபுல்லா. போகுது, நடந்து எங்கேயோ போகுது. இங்கே மானு தான் நிக்குது. இங்கே ஒரு விதமான மான் இனம் நிக்குது இங்கே. இருங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு இந்த மான்லாம். இங்க ஒரு மான், பெரிய மானை பாருங்க. இது ஒரு விதமான மான். இங்கே தான் நின்றுது, என்ன பார்த்தானே ஓடிடுச்சு. இது ஒரு ஃபேமிலி போல் இருக்கு. இங்கே ஒரு விதமான மான் நிக்குது. ஒரு மான் ஃபேமிலியா இருக்கும் போல் இருக்கு. இங்க இருங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான மானை பார்த்தாச்சு. இந்த ஈமு தான் இங்கே சைடு ஈமு நிற்கிது.
அடுத்தது என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இங்கே என்ன நிற்கிதுன்னு தெரியலையே. என்ன இருக்கு? ஓ, ஓகே ஓகே. நம்ம பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்தோம்ல, அந்த ஒரு இது இருங்க. சவுத் கிராஸ்வே. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கு. இல்லைங்க இருங்க, இடையில இடையில ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருங்க. வழிகள்லாம் அமைச்சு வாழை மரம்லாம் இருக்கு. அடுத்தது எதுக்கு வந்திருக்குன்னு தெரில. த வைல்ட் கேட் கிங்டம். ஸோ வைல்ட் கேட்டுனா என்னங்கிறது தெரியல, போய் பார்ப்போம். என்ன இருக்கு இங்க? ஒண்ணுத்தையும் காணுமே. தூங்குதா? இருக்கா இல்லையா? சிறுத்தையா? லியோபேட். நான் ஒன்றுத்தையும் காணும். என் கண்ணுக்கு தான் தெரியலையா, ஒரு வேளை இல்லையா? ஓ, அதை கிடக்கு. இங்கோ 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 உட்காந்துருக்கு பாருங்க, தெரியுதா? அங்கே உட்காந்துருக்கு. ஜூம் பண்ணி எடுக்கணும், வரமாட்டேங்குது. அது உள்ளே உட்காந்துருக்கு. நான் எவ்வளோ நேரம் தான் ட்ரை பண்ணுறது. என்னை பார்க்குதா இல்லை தூங்குதானே தெரியல. உள்ளே உட்காந்துருக்கு லியோ. அடுத்த இது உள்ள என்ன இருக்கு தெரியல. இங்கேருந்து பார்க்கலாமல் இருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்க ஏதோ கிடக்கு, கீழே போய் பார்ப்போம். கீழே போய் பார்க்கலாம். இங்க கிடக்கு. ஹேய், இருங்க, இந்த கிடக்கு பாருங்க, எவ்வளோ க்ளோஸாக கிடக்கு பாருங்க. தூங்குது, எழுந்திருக்க மாட்டேங்குதுங்க. ஹேய் ஹேய், தூங்குது, தூங்கிட்டு இருக்கு. அது என்னத்த டிஸ்டர்ப் பண்றது, அது எழுந்திருச்சாலும். இங்க டைகர் இருக்கு, அதுவும் தூங்குது. குட்டி டைகரா இருக்கு. ஆ, டைகர் டைகர் ரொம்ப குட்டியா இருக்கு. அங்கெல்லாம் பெரிய பெரிய டைகர் 4 5 கிடக்கும், இல்லை குட்டி குட்டியா கிடக்கு. எல்லாம் வெயிலுக்கு படுத்துட்டு. இந்த இடத்துல லயன் டைகர் தான் இருக்கு இந்த இடத்துல. அது வெயிலுக்கு அதுக்கும் படுத்துருச்சு. அது அங்க தூங்கிட்டு இருக்கு. வரும்போல் இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கேயும் டைகர் தான், எல்லாம் குட்டி டைகரா தான் இருக்கு. இங்க இருங்க, எல்லாம் குட்டி டைகர். நகரால எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, இங்க குட்டி குட்டியா இருக்கு டைகர்லாம். எழுந்திருச்சிட்டு டைகர் எழுந்திருச்சு இங்க வர பாக்குது. பார்ப்போம் வருதான்னு. குட்டியோண்டு டைகர் இது, குட்டி புலி. இருங்க, வருது பாருங்க, வருது பாருங்க, இங்கதான் வருது. சவுண்ட் வேற விடுது, ஹவு ஹவுனுங்குது.
புளி தண்ணி குடிக்குது, சவுண்ட் விட்டுது, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு. கீழே குதிக்குமா என்னன்னு தெரியல. போயிடுச்சு அதோட ஏரியா. வந்து சின்ன சின்னதா இருக்கு பாருங்க. வளர்ந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு புலி, வெள்ளை புலி, பெங்கால் டைகர். இது பெங்கால் டைகர் பாருங்க. இங்க ஒரு இடத்துலதான் சிங்கம் நடந்து போறதே நான் பாக்குறேன். அங்க தூங்கிக்கிட்டே இருக்கும் ரெண்டும். ஆண் சிங்கத்தை காணும், பெண் சிங்கம் மட்டும்தான் இருக்கு. பெண் சிங்கம் மட்டும்தான் இங்க இருக்கு. ஆண் சிங்கம் எங்கேயும் இருக்கான்னு பாப்போம். ஓ, இங்க உட்காந்து இருக்கிற இது பாருங்க, அங்க உட்காந்து இருக்கு பாருங்க ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கு. பெண் சிங்கம் வச்சு நடந்து போகுது. தெரிஞ்சிருக்குதா? வந்து உட்காந்துட்டு பாருங்க. ஆனா அது ஆண் சிங்கம் வந்து அப்படியே போய் உட்காந்துருக்கு ஒரு சைட்ல போயிட்டு. இதுதான் வந்து வெளியில வந்து நிக்குது இப்ப. சரி, சிங்கத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு 2 லைன் விட்டு வச்சிருக்காங்க. சரி, ஒரு ஆண் ஒரு பெண். இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். டைகரு, லயனு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. நடுவில் ஒரு ஆறு வேற ஓடுது. போட்டிங் கிரவுண்டா? கோல்ஃப்லாம் ஆடுறாங்க. இங்க இருங்க, தெரியுதா? விளாண்டுட்டு இருக்காங்க. ஜூனாலே தனி ஃபீல் தான். ஜாலியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு. இங்க என்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இதுல என்ன ரப்பி இருக்கு? நீர்நாயா? இங்க தூங்குமே, தண்ணி உள்ளதான் கிடக்கணும். நீங்க சைட்ல கொஞ்சம் கொடுத்து கிடக்கும். இங்கே தூங்குது போட்டுங்க, காணும். கரண்ட் இங்க என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஓ, முதல்ல கிடக்கு. முதல்ல கிடக்கு. இதுல ஒரு முதல்ல கிடக்கு. 2 முதல்ல விட்டு வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இங்க இல்ல. அடுத்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆறு. பாருங்க, இங்க என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். வாழை மரம்லாம் எத்தனை பேர் வருது? நிறைய வாழை மரம் இருக்கு.
அழகா இருக்கு. இப்பதான் வந்து கிளைமேட் எல்லாம் சில்லுன்னு இருக்கு இப்பதான். அப்படி செம ஹாட்டு. இந்த இடத்துல நிறைய மரஞ்செடி எல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு இங்க நடந்து போறதுக்கு. வெயிலே தெரியல. வந்ததுல இப்பதான் கொஞ்சம் அமைதியா பிரீஸியா இருக்கு. நல்ல சில்லுன்னு இருக்கு அவ்வளோ. ஜூ நகரா வந்து கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய லெவல்லலாம் ஒன்றும் இல்லை. ஜூ நகரால நிறைய பேர்ட்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு. இடமும் கொஞ்சம் பெருசா இருக்கும், ரொம்ப நீட்டா இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. இதுக்குள்ள மயில்லாம் இருக்கு, வெள்ளை மயில். எல்லா மயிலும் இது உள்ள வச்சிருக்காங்க. பாருங்க, இதுல மயில்லாம் இருக்கு. இதுதான சரியான லொக்கேஷனு. இருங்க, இது அப்படியே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஃபீல் பண்ணி. இருங்க, அங்கே தான் உட்கார போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே கோல்ஃப் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜாலியாக உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு அப்படியே சரியான ஒரு இது atmosphere. நல்லா இருக்கு இடமே. நிறைய கூண்டில் எதுவுமே இல்லை, என்னன்னு தெரியல. எல்லாமே எம்டியா இருக்கு. நிறைய கூண்டு வந்து எம்டியாவே இருக்கு. இது வருது. பெருசா இருக்கு. எல்லாம் தூங்குது, ரெஸ்ட் எடுக்குது போல் இருக்கு. வண்டியில போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சர்வெல் கேட் அப்படிங்கிறது உள்ள இருக்கான். ஆனால் எங்க இருக்குன்னு தான் தெரியல. ஓ, இதோ இருக்கு உள்ள கேட்டு, தெரியுதா? உட்காந்துருக்கு. பூனை ஒண்ணு உள்ள உள்ள இருக்கு. இதுல ஒரு கேட்டு கிடக்கு, இதுல ஒரு பூனை இருக்கு பாருங்க. இதுதான் இந்த பூனை. இதெல்லாம் நிறைய பூனை தான் போட்டு வச்சிருக்காங்க. பூனை ஒன்று ஒன்றும் டைகர் லைன் மாதிரிலாம் இருக்கு. இங்க இருக்கு, இங்கே உள்ள பூனை பாருங்க. இது வந்து இது மாதிரி இருக்கு. எல்லாம் பூனை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு லைன் இது சிங்கம் மாரியே, புலி மாரியே இருக்கு.
பாருங்க பாருங்க ஜாலியாக விளாண்டுட்டு என்னது ஓவரால் மேப்பே ஜூம் மேப்பே இதுதான். இத்தனை அனிமல் இங்கே இருக்கான் பாருங்க. இது விரால் மீன் நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு விரால் போயிட்டு இருக்கு. சரியான பெருசு. விரால் மீன் தானே? விரால் தானே? விரால் தான். எனக்கு எவ்வளோ பெரிய விரால். இதெல்லாம் பார்த்தாச்சு. இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். கேட்டெல்லாம் இருந்துச்சு. இது என்னது ரவி? மங்கியா? அங்கே டாட்டாய்ஸ் இருக்கா? எனக்கு மங்கி சோகத்தில் உட்காந்துருக்கு. என்ன சோகமோ தெரில. எனக்கு சோகமாக உட்காந்துருக்கு, தூங்குதுன்னு நினைக்கிறேன். போறாங்க. அந்த மங்கியோட நேம் வந்து பவுலாம். பவுலு பவுலு. அதான் உள்ள ஒரு டாட்டாய்ஸா நிக்குது. அதான் போயிட்டு இருக்கு. உள்ள டாட்டாய்ஸ் விட்டு வச்சிருக்காங்க. நிறைய கிடக்குது, உள்ள கிடக்குது. இது டாட்டாய்ஸ் ஏரியா. வந்துருக்கான் இப்ப. ஓரங்கட்டான் ஓரங்கட்டான். இவன் ஓவரா படம் வேற போடுவானே. தலையில துணியை கமுத்து வச்சுக்கிட்டு ஓரங்கட்டான் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அது ஆப்ஸ் இருக்கு. அங்க போய் பார்ப்போம். மேல நிக்குது. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இது ஒண்ணு வேறு எல்லாம் கம்மியாதான் இருக்கீங்க. ஓரங்கட்டான் திரும்புறான். என்ன பார்த்துட்டான். ஸ்டில்லு கொடுக்கறதுல ஒன்று அடிச்சு காலே கிடையாது. ஏன் இது வளர்றதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஓரங்கட்டான் இப்படி இருக்க பாருங்க இந்த இடம். என்ன பார்த்து கட்டிக்குதுன்னு தெரியுது. ஏரியா இது எல்லாமே க்ளோஸ்ட் ஆயிட்டா, இல்ல கரடி இருக்கா இல்லையானே தெரியல. எம்டியா தான் இருக்கு இங்கெல்லாம். எனக்கு ஒன்றும் இல்லை. கரடி போட்டோவை தான் பார்த்துட்டு போகலாமல் இருக்கு. இங்கே வந்து இங்கே ஒரு மங்கி இருக்கு, நிற்கிது பாருங்க. கொரிலா இருக்கு இங்க இருக்கு. ஆப்ஸ் எனக்கு கொரிலா. ஹாய். கொரிலாவுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. உங்களை பார்த்து கை காட்டுது.
ஹாய். இன்னும் பாஞ்சிட போகிறோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துட்டோம். லாஸ்ட் ஏதோ ஒன்று பார்க்க போகிறோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ரிங்கிட். ஆமாம், ஃபாரினர்ஸுக்கு. நம்ம வந்து ஐ கார்டு இருந்ததுனால நம்மளுக்கு வந்து 36 லோக்கல் ப்ரைஸே போட்டுக்கிட்டாங்க உங்களுக்கு. 3 குதிரை இருக்குது. சாப்பிட்டு நிற்கிது இங்கே குதிரை. என்ன ஒன்று, இங்கே வந்து எல்லாமே ரொம்ப நியர்பை வச்சுருக்காங்க எல்லா அனிமலும். அது ஒன்று தான் இங்கே ப்ளஸ்ஸு. ரொம்ப க்ளோஸாக இருக்குது, நம்ம கிட்டக்க பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கே போகிறோன்னா இப்போ வந்து யானையை பார்க்க போகிறோம். நம்ம வந்து அங்கே போகும்போதெல்லாம் யானை வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு, அதனால தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யானைக்கு ஃபீட் பண்ணுற அளவுக்கே இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கிட்டக்க வந்து நிற்கிது பாருங்கள் யானை. அதுதான் இங்கே உள்ளது. நான் யானை இவ்வளோ க்ளோஸராக வந்து இந்த ஜூலையும் பார்க்கல. நான் இந்தியாவிலையும் பார்க்க முடியல. யாருங்க ஃபீட் பண்ணுறாங்க பாருங்க. ஃபீடிங் பாருங்க, குட்டியாக ஃபீட் பண்ணுறேன் ஒரு ஏனுங்க. யானையெல்லாம் எவ்வளோ க்ளோஸாக நிற்கிது பாருங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே இதுதான் ஹைலைட்டு ஆக்சுவலி. நான் பார்த்த ஜூலையே, எல்லா ஜூலையும் யானை வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அங்கே ரொம்ப கிட்டக்க இருக்குங்க. ஃபீட் பண்ணுறாங்க அவரு. அது குட்டி யானை, 2 பேரு. குரங்குக்கெல்லாம் யானைக்கெல்லாம் எல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க பாருங்க. குரங்குனுங்கிற பாருங்க, ஃபீட் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு 2ம் கிளம்பிட்டு இது மட்டும் இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ மலாக்கா ஜூல எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக யானையும் பார்த்தாச்சு. யானையும் ரொம்ப நியர்பை. இப்போ பாருங்க யானைக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லான எல்லாமே என்னென்ன இருக்குது ஜூ மலாக்காவில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முடிஞ்சிச்சு. பாய் பாய் ஜூ மலாக்கா. ஏங்க இது உள்ள ஆந்த கிடக்கு பாருங்க, 2 ஆந்த இது உள்ள கிடக்கு. உள்ள பண்றியா? ஓடுது. இது முள்ளு தானே குத்தம். ம்
ஏறுங்க. இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க முள். ஆ, இது ஒரு சின்ன முள்ளை மண்டி, அது பெரிய முள்ளை மண்டி பார்த்தீங்களா? இது சின்னதாக இருக்கு. ஏய், வெளியில வா. எல்லாம் உள்ள உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா மான் தான் இருக்கு. மானு தான் நிற்கிது. இங்கே அதிகமாக இருக்கிறது மான் மட்டும்தான். நிறைய மான், நிறைய விதமான மான்கள் மட்டும் இங்கே இருக்கு. இருங்க, இது கருப்பு கலர்ல இருக்கு. கருப்பு கலர் மானு சரிதா, பார்த்தீங்கனாலே தெரியும். கருப்பு கலர்ல இருக்கு. ஆடு மாதிரி இருக்கு பாருங்க. இது ஒரு விதமான மானா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் இந்த மானை பார்க்குறேன். மானுக்கெல்லாம் ஃபீட் பண்றாங்க. இது ஒரு விதமான மானா இருக்கு. நிறைய மான் பார்த்தாச்சு. ஃபீடிங் செஷன் போல் இருக்கு பாருங்க, எவ்வளோ மான் நிற்குதுன்னு. மானாக தான் இருக்கு. இருங்க, மானுக்கெல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக கத்திக்கிட்டே எல்லாம் ஓடுது. இருங்க, ஃபீட் பண்ணிட்டாங்க. அது எல்லாம் சாப்பிட்றதுக்காக கத்திக்கிட்டே போகுது பாருங்க மான் எல்லாமே. அதையும் பார்த்துக்கணும், நிறைய குரங்கு வேற நிற்கிது. இருங்க, நிறைய குரங்கு நிற்கிது. இருங்க, வழி இதெல்லாம். ஸோ ஃபீடிங் செஷன் முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஸ்னேக்கு, பாம்பு இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. சாப்பிட்ற பொருளாக எடுத்துகிட்டு போனால் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. ஸ்னேக் இருக்கிற ஏரியாவுக்கு போயிருக்கோம், போயிட்டுருக்கோம். இப்போ இதெல்லாம் பாம்பு இருக்கிறது. சரிங்க, சரிங்க, பாருங்க. பாம்பு கீழே ஒன்று கிடக்கு. கீழே ஒன்று கிடக்கு. இங்கே உள்ள ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இன் ப்ரோக்ரஸ் தான் போட்டிருக்கு. இங்கே ஸ்னேக்கெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க, பட் எதுவுமே இல்லை. நிறையா இது வந்து க்ளோசிங்கில் தான் இருக்குது. இது ரொம்ப ஒரு ஓல்டு ஜூவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நிறைய க்ளோஸ்டாக இருக்குது. முன்னாடி நிறைய இருந்திருக்கு போல் இருக்கு. இப்போ எல்லாமே க்ளோஸ்டாகி இருக்கு பாருங்க. நிறைய இது க்ளோஸ்டில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்க்கணுன்னா மானு நிறையா கிடக்குங்க பாருங்க. இப்போ கூட மானு தான் இங்கே தான் நிற்கிது. ஏங்க, மானு மட்டும் கூட்டம் கூட்டமாக நிற்கிது. ஏங்க, மான் கூட்டம் கூட்டமாக நிற்கிது. நம்மளை பார்த்தோன்னா ஓடுதல். எல்லாம் மானு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ப்ளே ப்ளே பண்ண ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்குது. கிட்ஸுக்கான ப்ளே கிரவுண்ட்லாம் இங்கே இருக்குது. இப்போ நைட் சஃபாரி எல்லாம் உண்டு ஜூ மலாக்காவில். ஸோ நைட்டில் கூட சஃபாரி பண்ணலாம். அந்த வண்டியில் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் ஜூவை.
ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே உள்ள பேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் க்ளோஸ். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறது